ஏம்மா ராத்திரி நேரம் சூப்பரா இருக்கலாமா? நில்லாவே வா செல்லாதே வா சிபி கொஞ்ச நேரம் ராத்திரி நேரத்துல நல்ல வெளிச்சத்துல இருக்கலான்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன பாடி கொள்ளாதே தாயி, என்ன பாடி கொள்ளாதே. அம்மா தான் அப்பப்போ பாடி பாடி பயங்காட்டுறாங்கன்னா அந்த வேலைய சகோதரியே நீயும் செய்யறியே, இது உனக்கு நியாயமா? ரொம்ப கொழுப்பு பிடிச்சோம்மா இவ, ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி. இவளுக்கு கொஞ்சம் சோறு குறைச்சி போடுங்க. சரியம்மா, இப்போ நம்ம ஊரில் திருவிழா வருதுல்ல, ஆடி ஆனால் கோடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து தருவீங்கம்மா? ஆமாம்மா, எனக்கும் இந்த வாட்டி நல்ல ட்ரெஸ் எடுத்து தரணும். எப்போ இவ மட்டும் நல்ல ட்ரெஸ் வாங்கியிருக்கா, நீங்கள் நான் ஏமாந்த வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்கி தந்து என்னை சமாதானப்படுத்திடுவீங்க. இந்த வாட்டி எனக்கு பிடிச்சது மாதிரி நல்ல ட்ரெஸ் எடுத்து தரணும் எனக்கு. ஆமாட்டி, கொரோனா 2வது எல்லாம் இப்போ தான் முடியுதுங்கிறாங்க, அடுத்தால 3வது வரோங்கிறாங்க. கடையை வேற உங்கள் அப்பையும் திறக்காம பாதி நாள் மூடியே வச்சிருக்காரு. இந்த லட்சணத்தில் சாப்பாடு ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேறு, திருவிழாலாம் 50 பேருக்கு மேலே கூடக்கூடாதுங்கிறாங்க. திருவிழா நடக்குமா நடக்காதான்னு யாருக்கும் தெரியாது. இதில் வேறு ட்ரெஸ் இருக்குது, நான் எங்கே போகிறது பைசாவுக்கு? இதே இப்போதைக்கு பெரிய விஷயம். 3 வேளை சோறு கிடைச்சாலே சந்தோஷம் நினச்சிக்கோங்க. நம்ம பலம் என்னன்னு நமக்கு தெரியணும், சரியா? நம்ம வீடு எப்படி இருக்கு, எப்படி சாப்பிடுவோம், யார் வேலை செய்யறாங்க எல்லாம் தெரியணும். நீ படிச்ச பிள்ளை தானே, இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி அழுகா? ஹலோ, நீ வாயை மூடிட்டே இரு. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது ஒரு வீட்டில் நிறைய கோழி வளர்த்துருக்காங்க. அதில் ஒரு கோழிக்கு ஒரு 10 குஞ்சு இருந்திருக்கு. இந்த கோழி குஞ்சோட இயல்பு என்ன அப்படின்னா, இப்போ தாய்கோழி வந்து ஒரு பறந்து வருதுன்னு வச்சுக்கோயேன், உடனே அந்த ஒரு சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்தோன்னே இந்த கோழி குஞ்சுகள் என்ன பண்ணும், ஓடி வந்து அந்த தாய்கோழியோட ரெக்கைக்குள்ளே உட்காந்துக்கிறோம், இறகுக்குள்ளே உட்காந்துக்கும். அதை பாதுகாப்பாக உட்காந்துக்கும். அப்போ வந்து வானத்தில் பறந்துக்கிருந்து ஏதாவது வந்துச்சுன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே கோழி குஞ்சுகளை தூக்குறதுக்கு வானத்தில் வந்து எப்போவுமே பருந்து வந்து பறந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கோழிக்கு வந்து அந்த குஞ்சுகள் இருக்குல்ல, அது எல்லாமே தன்னோட குஞ்சு நினச்சிக்கும். ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன குஞ்சுன்னா பருந்தோட குஞ்சு. ஆனால் வானத்தில் பறக்கிற பருந்துக்கு தெரியும் இது நம்மளோட இனத்தை சேர்ந்த ஒரு குஞ்சுன்ட்டு. ஆனால் எப்பவும் இந்த பருந்து இந்த குஞ்சு தூக்கணும்னு வரும்போது இந்த தாய்க்கோழி வந்து எதுக்க ஆரம்பிச்சிடும். உடனே இந்த குஞ்சு தூக்க முடியாமல் அந்த பருந்தும் பறந்து போயிடும். ஒரு முறை என்ன பண்ணும், முயற்சி பண்ணி அந்த பருந்து குஞ்சு தூக்கிடும். தூக்கிட்டு போகும்போது அந்த பருந்து குஞ்சு இருக்குல்ல, அது வந்து அந்த பருந்தை வந்து கொத்துன்னு கொத்தும். ஆனால் அந்த பருந்து என்ன பண்ணும், அதை நல்லா தூக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியில் போய் உட்கார வைக்கும். உட்கார வச்ச உடனே அந்த பருந்து குஞ்சு என்ன பண்ணாலும், என்னை ஏன் தூக்கிட்டு வந்த, எங்கள் அம்மாட்ட இருந்து ஏன் தூக்கிட்டு வந்த அப்படின்னு அந்த அழகை வச்சு கொத்தும். உடனே அது சிரிச்சுட்டே சொல்லும், ஏய் வாயமுடு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கோழி குஞ்சு நான் நினச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் கோழி குஞ்சு கிடையாது, நீ வந்து எங்கள் இனத்தை சேர்ந்தவன், கொஞ்சம் என் மூஞ்ச பாரு, என் மூஞ்சி வரைக்கும் உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அந்த பருந்து குஞ்சு அப்படியே பாம்போல பார்த்துருக்கு. அது பாரு உன் நகத்தெல்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு. அந்த கோழி குஞ்சுக்கு எப்படியா இருக்குது, நீ வந்து ஒரு பருந்து இனம், ஒரு ராஜாளி, நம்மளால வந்து எந்த கோழியும் அப்படி தூக்கிட்டு போகிற அளவுக்கு வலிமை இருக்குது. ஆனால் நீ எங்களை பார்த்து பயந்து போய் அந்த கோழி இறகுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கியே, அது நியாயமா உனக்கு? எப்போவுமே நம்மளுடைய தன்மை என்னென்னு தெரியணும், நம்ம தகுதி என்னென்னு தெரியணும், நம்ம யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிச்சுதான். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கும், நீங்கள் யார், உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வயசில் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது தெரிஞ்சுக்காம சும்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்துதா, உனக்கு எடுத்து தரல, அவளுக்கு எடுத்து தரலைங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப சீப்பான விஷயம். வயசுக்கேற்ற நடந்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே இல்லையானா? நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன்ல, விதவிதமாக போடலாம். முதல்ல அந்த கொரோனா முடியட்டும், 1க்கு 4 ட்ரெஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் நீ அழுது ஒப்பாரி வைக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? தோல்வி நிலையென நினைத்தால் நீ ஒன்று படுக்கட்டா, எலும்பு எலும்பு. சரி, இனி ராத்திரி ஆயிடுச்சு, இனி உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போங்க. வாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், சரியா? வாங்கம்மா போவோம்.